2026ஆம் ஆண்டு இந்தியன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த தொடக்கமாக அமைந்துள்ளது. புதியதாக நியமிக்கப்பட்ட அதன் பிரதான குழுவினர் ஜித்தாவில் உள்ள இந்திய துணை தூதர் திரு பஹாத் அகமத் கான் சூரி அவர்களை சந்தித்தனர். புத்தாண்டின் முதல் நாளில் நடைபெற்ற இந்த சந்திப்பு நல்லெண்ணம், நோக்கம், நம்பிக்கை ஆகியவற்றால் நிரம்பியது. இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் ஆழப்படுத்தி புதிய வாய்ப்புகள், ஒத்துழைப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான கதவுகளை திறக்க வேண்டும் என்ற கூட்டு நோக்கத்தை இது வெளிப்படுத்தியுள்ளது. புதுப்பித்த ஆற்றலுடனும் ஒன்றுபட்ட அர்ப்பணிப்புடனும் இரு நாடுகளின் தொழில் நிறுவனங்களும் தொழில் முறை நிபுணர்களுக்கும் அர்த்தமுள்ள மாற்றத்தை உருவாக்க உறுதி செய்து கொண்டு இந்தியன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் 2026ஆம் ஆண்டிற்குள் நகர்கிறது. இந்தியன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கின் தலைவர் திரு அசிஸ்ரப் அவர்கள் 2026க்கான வலையமைப்பின் தூரநோக்கு மற்றும் செயல்திட்ட வடிவத்தை வெளியிட்டார். அவர் புதிய குழுவை மகிழ்ச்சியுடன் அறிமுகப்படுத்தி ஒத்துழைப்பு, முதலீடு மற்றும் அறிவு பகிர்வு போன்ற தளங்கள் மூலம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது என்பது இந்தியன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கின் பணி என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். எதிர்காலத்திற்கான பல்வேறு வாய்ப்புகள் இந்த செயற்திட்டம் வழிவகுக்கும் என்றும் எடுத்துரைத்தார். இந்திய துணை தூதர் திரு பஹத் அகமத் கான் சூரி அவர்கள் இந்தியன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கின் முயற்சிகளை பாராட்டி நிறுவன ஊழியர்களை மேலும் விரிவுபடுத்த ஊக்கமூட்டும் வழிகாட்டுதலை வழங்கினார். ஆடை மற்றும் நெசவு, சுற்றுலா, திரைப்பட தயாரிப்பு மற்றும் பிற படைப்பு துறைகள் உள்ளிட்ட எதிர்கால ஒத்துழைப்பிற்கான பல நம்பிக்கை அளிக்கும் துறைகள் அவர் சுட்டிக்காட்டினார். 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டில் எட்டப்பட்ட 41.88 பில்லியன் அமெரிக்கா டாலர் வர்த்தக சாதனையின் மூலம் இந்தியா சவுதி அரேபியா உறவை மேலும் பலப்படுத்துகின்றது என்றும் கூறினார். இந்தியன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் முக்கிய முயற்சியாக இந்தியா சவுதி அரேபியா கனெக்டட் என்ற திட்டத்தின் 2வது பதிப்பு 2026ஆம் ஆண்டின் பிப்ரவரியில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வு வலுவான நெட்வொர்க் உருவாக்கம், அர்த்தமுள்ள கூட்டாண்மைகள் மற்றும் பல தொழில் வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கும் தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கின் ஜித்தா இந்திய துணை தூதரகத்தில் புதியதாக பதவியேற்ற ஹெச் மற்றும் வர்த்தக அதிகாரி திருமதி சதப் சௌத்ரி அவர்களை அன்புடன் வரவேற்று அவரது பணிக்காலம் சிறப்பாக அமைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.